எத்தியோப்பியா நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடியை அந்நாட்டு பிரதமர் அபை அகமது அலி விமான நிலையத்தில் நேரில் வரவேற்றார். ஜோர்டான் நாட்டு பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு எத்தியோப்பியாவுக்கு பிரதமர் மோடி சென்றார். அடிஸ் அபாபா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு பிரதமர் அபை அகமது அலி நேரில் வந்து பிரதமர் மோடியை வரவேற்று காரில் ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார். இது தொடர்பாக பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சற்று முன்பு அடிஸ் அபாபாவில் தரையிறங்கினேன். விமான நிலையத்தில் என்னை வரவேற்ற பிரதமர் அபி அகமது அலியின் மரியாதைக்குரிய செயலால் நான் கௌரவிக்கப்பட்டேன். எத்தியோப்பியா சிறந்த வரலாறு மற்றும் கலாசாரத்தை கொண்ட ஒரு நாடு. இந்தியாவும் எத்தியோப்பியாவும் அதிக உறவுகளை கொண்டுள்ளன. பல்வேறு துறைகளில் நமது உறவுகளை மேலும் வலுப்படுத்த எதிர்நோக்குகிறேன். அடிஸ் அபாபா விமான நிலையத்தில் என்னை வரவேற்ற பிறகு பிரதமர் டாக்டர் அபி அகமது அலி என்னை நகரத்தில் உள்ள அறிவியல் அருங்காட்சியகத்திற்கு அழைத்து சென்றார். பாரம்பரிய காபி விழாவில் பங்கேற்றேன். இந்த விழா எத்தியோப்பியாவின் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கிறது. இவ்வாறு பிரதமர் மோடி கூறியுள்ளார். எத்தியோப்பியா பார்லிமெண்ட் கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் டாக்டர் அபி அகமது அலியுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த உள்ளார். இந்திய புலம்பெயர்ந்தோரை சந்தித்து உரையாற்ற உள்ளார். இந்த பயணத்தை முடித்த பிறகு ஓமன் நாட்டிற்கு பிரதமர் மோடி செல்ல உள்ளார்.